ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் பருப்பு வறுத்து கடையில் தான் செய்ய போகிறோம். இதில் வந்து நம்ம பருப்பை வறுத்துட்டு கடைய போகிறோம், துவரம் பருப்பை. மெயினாக என்னென்னா இதில் தக்காளி சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ உங்களுக்கு தக்காளி காஸ்ட்லியாக இருக்கிற டைமில் இந்த குழம்பு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ கண்டிப்பாக இந்த குழம்பை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு தேவையான பொருட்கள்: துவரம் பருப்பு 1 கப் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வெங்காயம் 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். பூண்டு ஒரு 5-6 பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் புளி வந்து எலுமிச்சைப்பழ சைஸ் அளவுக்கு புளி. இது வந்து நம்ம ஊற வைக்க வேண்டாம், இது அப்படியே பருப்பில் நம்ம சேர்த்து வேக வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் ஒரு 5-6 வரமிளகாய். அதுக்கப்புறம் தாளிக்கும் போது போடுறதுக்கு கருவேப்பிலை. தேவையான அளவு மஞ்சப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு. தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு. இப்போ ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்து ஹீட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நிறைய தாராளமாக விட்டால் தான் நமக்கு பருப்பு, வெங்காயம் இது எல்லாத்தையும் வதக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த எண்ணெயில் டைரெக்டாக நம்ம கழுவி வச்சுருக்கிற பருப்பை சேர்த்துக்கலாம். பருப்பை நல்லா கழுவி வச்சுக்கோங்க, ஏன்னா நம்ம ட்ரையாக அப்படியே சேர்த்தோம்னா க்ளீனாக இருக்காது. ஸோ ஒரு தரம் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தண்ணியை இருத்துட்டு சேர்த்துக்கணும். இது எண்ணெயில் நல்லா வறுபடணும். இந்த பருப்பு நல்லா பொன்னிறமாக ஆகணும், நல்லா வாசனையாக மணமாக வரும். அந்த டைமில் தான் நம்ம வெங்காயத்தெல்லாம் சேர்க்கணும். அது வரைக்கும் நல்லா வறுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை, பூண்டு, வரமிளகாய் இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம், பூண்டு இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வறுபடணும், நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயமும் சாஃப்ட் ஆகணும், அதே சமயத்தில் பூண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கணும். ஸோ இது நல்லா சாஃப்ட் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த பருப்பு வறுத்து கடையில். நல்லா காரசாரமாகவும் இருக்கும். இது சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், நல்லா நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். அதே சமயத்தில் தோசைக்கு, சப்பாத்திக்கெல்லாம் கூட வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், வெங்காயம், பூண்டு இதுவும் நல்லா வதங்கிருச்சு. உங்களுக்கு எவ்வளோ நேரம் வதக்க முடியுமோ நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு எண்ணெயில் நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணும். இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த பருப்பு வேகிற அளவுக்கு தண்ணி, நல்லா ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். அப்புறம் இதில் மஞ்சளை சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம், பருப்பு வெந்தப்புறமா நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ எலுமிச்சைப்பழ சைஸ் அளவு புளியை நல்லா கட்டியாக அழுத்தி விட்டு அதில் ஓரமாக வச்சிடலாம். இது நீங்கள் கலக்கி விட்டிங்கன்னா பருப்பு வேகாது. ஸோ ஓரமாக அந்த பருப்புலேயே போட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு வெயிட் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் வெறும் பருப்பு போடுறத விட இந்த மாதிரி புளியெல்லாம் போட்டு நம்ம வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இந்த மிளகா, புளி எல்லாமே வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த புளி வந்து அப்படியே எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கணும். இந்த புளி, மிளகா இது ரெண்டுத்தையும் மாத்திரம் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஆற வச்சு நல்ல ஒரு ஸ்மூத் பேஸ்ட்டாக பண்ணிக்கணும். இது எதுக்கு அரைக்கிறோன்னாக்கா, இந்த மிளகாயிலேருந்து விதையெல்லாம் வெளியில் வரும். அதை வந்து நம்ம சாப்பிடும்போது வாய்க்கு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி எடுத்து அரைச்சிட்டிங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக குழம்புல நல்லா கலந்துரும். இப்போ இதை மாத்திரம் எடுத்துகிட்டு ஆற வச்சுக்கலாம். இப்போ ஆற வச்சுட்டு அப்புறம் ஸ்மூத்தாக பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பருப்பையும் வெங்காயம், பூண்டு இது எல்லாத்தையும் நல்லா கரண்டியாலே மசிச்சு விட்டு
நல்லா கடைஞ்சிக்கலாம் நம்ம பருப்பை. அப்படி இல்லைன்னா நீங்கள் மத்து வச்சு கூட கடைஞ்சிக்கலாம். இன்னுமே உங்களுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரணும் குழம்பு அப்படின்னாக்கா நீங்கள் இதை ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு ரெண்டு தரம் விப்பர் போட்டு கூட எடுத்துக்கலாம். அதுவுமே நல்லா தான் இருக்கும். சிலருக்கு பருப்பு இந்த மாதிரி நெத்தாக இருந்தால் பிடிக்காதவங்க நீங்கள் அந்த மாதிரி ஆற வச்சு கூட விப்பர் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா மசிஞ்சிருச்சு பருப்பெல்லாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற விழுது அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கொதிக்க விடணும். இப்போ இந்த மிளகா புளி பேஸ்ட்டு இதையும் சேர்த்துட்டு உப்பையும் சேர்த்துக்கலாம். உப்பு டேஸ்ட்டுக்கு நம்ம எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு தண்ணி வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கொதி வந்தால் போகிறோம். புளி மிளகா இதெல்லாம் முதலே வெந்துருச்சு. ஸோ உங்களுக்கு எதுவுமே பச்சை வாடை இருக்காது. அதனால் நீங்கள் ஒரே ஒரு கொதி வர விட்டால் போகிறோம். டேஸ்ட் பார்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். எனக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த அளவு கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு தாளிக்கிற கரண்டியில் கடுகு உளுத்தம்பருப்பு இது ரெண்டும் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விட்டு அதிலே கருவேப்பிலையும் சேர்த்து இந்த குழம்புல சேர்த்துடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான பருப்பு வறுத்து கடையல் ரெடி ஆயிடுச்சு. இது எங்கள் வீட்டிலலாம் இதை பருப்பு வறுத்தான் கடைஞ்சான்னு சொல்லுவாங்க. இது வந்து ரொம்பவே டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி குக்கிங்.